தவறான தீர்ப்பை சொல்லுகிறவர்களுக்கு எல்லாமே உயர் பதவிகள் வழங்கப்படுகிறது. எல்லா நீதிபதிகளுமே என்னுடைய வழக்கறிஞர்கள் தான், நான் சொல்வதை கேட்பதற்கான ஆட்கள் தான், என்னுடைய கட்சிக்கார வழக்கறிஞர்களைப் போலதான் இருப்பார்கள். நீதிமன்ற அவமதிப்பை பற்றி பேசுகிறவன் எவனுமே நீதி அவமதிக்கப்படுவதை பற்றி பேச மாட்டேங்கிறான். அந்த மாதிரி தவறான தீர்ப்பு சொன்னவனை பூரா ஆளுநராக மாற்றுவது, நாளைக்கு நீதித்துறைக்கான எந்த மரியாதையுமே இருக்காது. ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய வேலையை இவர்கள் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. பாஜக மட்டும்தான் இந்தியாவிலேயே நீதிபதிகள் அணி வச்சிருக்காங்க. பாஜக தொடர்ந்து நீடித்தால் இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் இல்லாமல் செய்யும். பொதுமக்கள் இதை புரிந்து கொண்டு இந்த தேர்தல் நேரத்திலே சரியாக வாக்களிக்க வேண்டும். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு பத்திரிகையாளர் ராஜகம்பீர் என்னோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே நீதிபதி லோயா என்பவருடைய மர்ம மரணம் குறித்து அந்த மர்மம் இன்று வரைக்கும் விலகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்பொழுதும் நீடிக்கிறது. தவறான தீர்ப்பை சொல்லுகிறவர்களுக்கு எல்லாமே உயர் பதவிகள் வழங்கப்படுகிறது. இந்த முறை இந்த தேதியோடு ஒருவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு, ஓய்வு பெற போகிறார் என்கிற சூழ்நிலை வருகிற போதுதான் அவருக்கு முதல் நாள் ஒரு தவறான தீர்ப்பை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவித்தவர்கள் அடுத்த நாளே என்னவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆளுநராக மாறுவதற்கான ஒரு விண்ணப்பமாகவே ஜட்ஜு பதவியை பயன்படுத்துகிறார். தவறான தீர்ப்பு என்பது ஆளுநர் பதவிக்கு போடுகிற அப்ளிகேஷனாகத்தான் நடைமுறையில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக ஜட்ஜுகளை விலைக்கு, அதாவது ஹிட்லரினுடைய ஒரு புகழ்மிக்க வாசகம் இருக்கிறது, ஆல் ஜட்ஜஸ் மை அட்வொகேட்ஸ்னு ஹிட்லர் சொல்லியிருக்காரு. எல்லா நீதிபதிகளுமே என்னுடைய வழக்கறிஞர்கள் தான், நான் சொல்வதை கேட்பதற்கான ஆட்கள் தான், என்னுடைய கட்சிக்கார வழக்கறிஞர்களைப் போலதான் இருப்பார்கள் என்று ஹிட்லர் சொல்லியிருக்கிறார். ஹிட்லரினுடைய பாரம்பரியத்தை, ஹிட்லரினுடைய கோட்பாடுகளை ஆர்எஸ்எஸ் பின்பற்றுகிறது. ஆர்எஸ்எஸ் கோட்பாடைத்தான் மோடி பின்பற்றுகிறார். மோடியினுடைய அந்த கோட்பாடு தான் பாஜகவினுடைய கோட்பாடாக இன்றைக்கு இருக்கிற பட்சத்தில் சரியான தீர்ப்பை வழங்கினால் எங்களுடைய எதிர்காலம் என்னமாகுமோ என்கிற அச்சத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஏற்கனவே ஒரு முறை நீதியரசர்களே பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த நாட்டை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், மோசமான சூழல் நிலவுகிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த நிலை நீடிக்கிறது என்று சொன்னால் பொதுமக்கள் இதை புரிந்து கொண்டு இந்த தேர்தல் நேரத்திலே சரியாக வாக்களிக்க வேண்டும். பாஜக தொடர்ந்து நீடித்தால் இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் இல்லாமல் செய்யப்படும், சமூக நீதி இல்லாமல் போய்விடும், மத நல்லிணக்கம் இல்லாமல் போய்விடும், சமூக நல்லிணக்கம் இல்லாமல் போய்விடும். இதுவரைக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற குறைந்தபட்ச உரிமைகளை கூட இல்லாமல் செய்வதற்கான ஏற்பாடாக மாறிவிடும். எனவே இதுதான் கடைசி தேர்தல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜனநாயகத்திற்கு ஒரு புதைகுடியாக மாறிவிடும். அதனால் நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம். அதைத்தான் சட்ட நிபுணர்களினுடைய இந்த கோரிக்கையும் இந்த கருத்துக்களும் நமக்கு தெரிவிக்கிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவை சார்ந்த ஒரு நீதிபதி, கல்கத்தா ஹைகோர்ட்டில் இருந்த ஒரு நீதிபதி, அவர் ரிட்டையர்ட் ஆன உடனே இதில் சேர்ந்துறார், பாஜகவில் சேர்றார். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில நீதிபதிகள் தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆனோடனே அவங்களுக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க, எம்பி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீதித்துறையில் இருக்கிற காலத்தில் ஆளும் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் இதுக்கு பிறகு நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. இப்போது இது மாதிரி இவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு பதவியை கொடுக்கறது நியாயமா? இது போன்ற நீதியரசர்களுக்கு அவர்கள் ஓய்வு காலத்திற்கு பின்பு மீண்டும் பதவி வழங்குவதை ரத்து செய்வதற்கான ஒரு அரசியல் சாசன ஏற்பாட்டை செய்யாமல் விட்டுவிட்டால் இப்படி நீதி அரசர்கள் விலை போவதை தடுக்கவே முடியாது. நீதிபதிகளை குறித்து நாம் ஒரு கருத்து சொல்வது கூட நீதிமன்ற அவமதிப்பு என்று நமக்கு சொல்லுகிறார்கள். நீதிமன்ற அவமதிப்பை பற்றி பேசுகிறவன் எவனுமே நீதி அவமதிக்கப்படுவதை பற்றி பேச மாட்டேங்கிறான். தவறான தீர்ப்பு சொன்னால் நீதி அவமதிக்கப்படுகிறது. ஏன்னா சிலப்பதிகாரத்தில் தவறான தீர்ப்பு சொன்ன மன்னன் உயிரை விட்டு விட்டான், நான் செய்தது தவறு என்று உணர்ந்த போது உயிரை விட்டு விட்டான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தவறான தீர்ப்பு சொன்னவனை பூரா ஆளுநராக மாற்றுவது, அரசியல் கட்சியிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ராஜ்யசபா வழங்குவது என்று ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய வேலையை இவர்கள் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. எனவே நீதிபதிகள் இது போன்ற அடுத்த கட்ட ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பாக இந்த தவறுகளை செய்கிறார்கள் என்றால் இந்த தவறு நிரந்தரமாக தடுப்பதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பே வேண்டும். சட்டத்திலே அதற்கு தடுப்பை ஏற்படுத்த வேண்டும். அது எதிர்காலத்திலே இந்தியா கூட்டணி ஒருவேளை அதிகாரத்துக்கு வருகிற பட்சத்திலே அதை வலியுறுத்துவது சிறந்த கருத்தாக இருக்கும். இது இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக டெல்லியில் ஒரு பெரிய கலவரம் நடந்தப்போ அந்த வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வரும்போது டெல்லி ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி அந்த முரளிதர் கேட்குறாரு,
இப்படி ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க இவ்வளோ மோசமாக வன்முறை தூண்டுற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க, அவங்க அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. போலீஸ் பார்க்கலன்னு சொல்லுது, கோர்ட்லேயே போட்டு காமிக்கிறாங்க. அந்த கேஸ் மேலே, குறிப்பாக டெல்லி கலவரத்து மேலே, ராமநவமி கலவரத்து மேலே, சிஏஏ கலவரத்து மேலே நிறைய நடைமுறையை வந்து ஆக்ஷனை வந்து கோர்ட் எடுக்க சொல்லி ஆர்டர் போடுறது. இது போட்ட 24 மணி நேரம் அந்த ஜட்ஜி வந்து டெல்லி விட்டு மாற்றப்படுறாரு. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? மக்கள் மன்றத்திலே ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் உரையாடுவதன் வழியாக, மக்களை திரட்டுவதன் வழியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியாக வேண்டும். இப்படிப்பட்ட நீதித்துறைக்கு இப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கிறது என்பதை வெறும் ஊடகங்களில் சொல்வது மட்டுமல்லாமல், ஏன்னால் ஊடகங்கள் முழுக்க முழுக்க பாஜக வந்து விழுங்கி விட்டது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மோசமான ஒரு சூழல் நிலவுகிறது. அதை தாண்டி மக்கள் மன்றத்திலே போய் நீதித்துறைக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு நீதித்துறைக்கான எந்த மரியாதையுமே இருக்காது. இந்த மக்களுடைய நீதி மறுக்கப்பட்ட மக்களுடைய கடைசி நம்பிக்கையாகத்தான் வந்து நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுறான். அங்கும் வந்து இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரிவை போல் அது இயங்குகிறது என்கிற சூழ்நிலை நிலவினால், எதிர்காலத்திலே ஜனநாயகத்தை பற்றி நாம் பேசுவதற்கோ, நீதி பரிபாலனம் பற்றி பேசுவதற்கோ, மனித உரிமைகள் பற்றி பேசுவதற்கோ எந்த அர்த்தமும் இருக்க போவதில்லை. எனவே மக்கள் மன்றத்திலே போய் இந்த கருத்துக்களை போய் விதைக்க வேண்டும். அதை வந்து செய்யாத வரைக்கும் இவர்கள் அதை பாதுகாப்பாக கருதி கொள்வார். இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், ஹைகோர்ட் நீதிபதிகள், இவங்க எல்லாத்தையும் வந்து கொலிஜியம் தான் தேர்வு செய்யுது. கொலிஜியத்துக்கு ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு நடைமுறை இருக்குது. ஆனால் பாஜக அரசாங்கம் சமீபத்தில் கடந்த 2-3 ஆண்டுகளாக கொலிஜியத்தை இல்லாமல் பண்ணணும், நேராக வந்து இந்தியாவினுடைய சட்டத்துறை அமைச்சகம் தான் இதை வந்து நியமனம் பண்ணுற மாதிரியான சில பேச்சுக்கள் வந்து உரையாடல் நடந்துட்டுருக்கு. இப்போ கொலிஜியம் இல்லை, தவிர்க்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது தந்தை பெரியார் தான் சொன்னார், ஜட்ஜு எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறத பாமர மக்களுக்கு புரியும்படியாக தந்தை பெரியார் சொல்கிறாரு. நேற்று வரைக்கும் கொலகாரனுக்கு ஆதரவாக வாதாடினவன், நேற்று வரைக்கும் திருடுனவனுக்கு ஆதரவாக வாதாடினவனை, திடீர்னு வந்து ப்ரொமோஷனில் ஜட்ஜானவனை மயிலாடுன்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோமே, கடவுளேன்னு சொல்கிறோமே, இவன் யோக்கியதை நேற்று வரைக்கும் என்னவா இருந்துச்சுங்கிறதையும் கணக்கில் கொள்ளணும்னு அவர் சொன்னார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவர்கள் முழுக்க முழுக்க பல அரசியல் கட்சியிலே வழக்கறிஞர்கள் பிரிவு இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். தொழிலாளர் அணி, விவசாயிகள் அணி மாதிரி வழக்கறிஞர்கள் அணி ஒன்று இருக்கும். பாஜக மட்டும்தான் இந்தியாவிலேயே நீதிபதிகள் அணியை வச்சுருக்கான். ஆர்எஸ்எஸ் சார்புடையவர்களை நீங்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் என்பது, அதுவும் தந்தை பெரியார் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு பாருங்க, 51 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஒரு தலைவர் இந்த நீதித்துறை இந்த இடத்திலே வந்து நிற்கும் என்பதை முன்கூட்டியே அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பல பேர் அது உச்ச நீதிமன்றமாகவே இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அது எப்படி இருக்கும்னா, உச்ச நீதிமன்றமாக இருக்காது, உச்சி குடிமிகளின் மன்றமாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அதனால் இந்த பார்ப்பன மேலாதிக்கம் சார்ந்தவர்கள், இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள்லாம் அந்த மேலிடத்தில் போய் இருக்கிற போது தான் இந்த சட்டங்கள் எளிதாக வந்து, அதாவது சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எளிதாக நிறைவேறி விடுகிறது. சட்ட பாதுகாப்பை அது பெறுகிறது. அரசை கேள்வி கேட்பதற்கு ஒரு நீதியரசர் தானே ஜெயலலிதாவை வந்து தண்டிக்கிறாரு, மைக்கேல் குன்ஹாங்கிற ஒரு தண்டிக்கிறார் இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட மனசாட்சி உடையவர்களும் இருந்திருக்கிறாங்க. கிருஷ்ணய்யர் மாதிரி மனித உரிமை பேசுகிறவர்களும் நீதியரசர்களாக இருந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து அப்படி இருந்தது கிடையாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து விதிவிலக்காக இருக்கக்கூடியவர்களை இல்லாமல் செய்கிறதுக்கான ஏற்பாட்டை இவர்கள் செய்கிறார்கள். இப்போ ஆளுநர் பதவி எப்படி அல்லோலப்படுகிறது, அது மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஊடுருவல் நீதித்துறைகளுக்குள்ளேயும் பரவுகிறதுனுடைய விளைவாக சாமானிய மக்களுக்கான நீதி மறுக்கப்படுகிறது. இதை வந்து நாம் தொடர்ந்து மக்களிடத்திலே போய் உரையாடுவதன் வழியாக ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியாக. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.